ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி ப்ளம் கேக். இது ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்கணும். 1 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அளந்து எடுத்துக்க போகிறேன். நான் மிக்ஸ்டு பெர்ரிஸ் எடுத்துருக்கிறேன். கிரான்பெர்ரிஸ், செர்ரிஸ், ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இது வந்து ஒரு 1/4 கப் நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரெய்சின்ஸ், கிறிஸ்மஸ் பழம் 1/4 கப். சாப்டு டேட்ஸ் 1/4 கப். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப். டியூட்டி ஃப்ரூட்டி எல்லோ கலர் தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கிடச்சாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி தர்பூசணி தோலில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் மொத்தமாக 1 கப்புக்கு நான் அளந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பழத்தை நல்லா கழுவிட்டு அதோட தோலை மட்டும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ஆரஞ்சு பழ ஜூஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் இருக்குது. அடுத்ததாக ஒரு பேனில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் 1 கப், ஆரஞ்சு ஜூஸ் 3/4 கப், ஆரஞ்சு தோல் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் 1 டேபிள் ஸ்பூன். நான் ஸ்ட்ராபெரி ஜாம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரூட் ஜாம் சேர்க்கும்போது கேக் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் நல்லா வற்றி வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் மாற்றிக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நான் 1 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணி கேக் பண்ண போகிறேன். நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இதை 1 நாள் ஃபுல்லாக நான் ஊற வைக்கிறதுனால இதை மூடி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். பட்டர் இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் கீழேயும் சைட்லேயும் நம்ம சுற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக caramelized சுகர் ரெடி பண்ணிக்கலாம். பேனை லேசாக சூடு பண்ணிவிட்டு சீனி 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு சுகரு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சீனி இந்த மாதிரி லேசாக உருக ஆரம்பித்த உடனே கரண்டியை வச்சு நம்ம அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சீனி நல்லா உருகி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இது கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. சீனி இந்த மாதிரி கட்டியானாலும் பரவாயில்ல, ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா உருகி வர ஆரம்பிச்சிரும். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது லைட்டாக திக்காகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். ஜல்லடை வச்சுட்டு மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ப்ளம் கேக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். பட்டைத்தூள் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/8 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/8 டீஸ்பூன்,
ஜாதிக்காய் பொடி 1/8 டீஸ்பூன், கிராம்புத்தூள் ஒரு 1/8 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீனியோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க இது. இது கூட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் சேர்க்குறோன்னா பேக் பண்ணும் போது நட்ஸ் எல்லாம் அடியில் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாவை நம்ம சேர்த்து கலந்து வைக்கிறோம். மாவு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முட்டை 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னக்கூட்டியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா சீனி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் 1/4 கப் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவையும் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலைஸ்டு சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கிளற முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ப்ளம் கேக்குக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ப்ளம் கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை கேக் பேனில் நான் மாற்றிக்கிறேன். இதை லைட்டாக 2-3 தடவை டேப் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ரெய்சின்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 70 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 50 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே கேரமலைஸ் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ப்ளம் கேக் ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இதில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டான டேஸ்டான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.